விருச்சிகம் இந்த ஆகஸ்ட்ல தொழில்ல செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நிக்கிறதுக்கு அவங்க டைம் இருக்காது. ஆகஸ்ட்ல முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கும், இந்த ஆகஸ்ட்ல இன்னும் அமோகம். எனக்கு தொழில் ஸ்டாப் ஆயிடுச்சு, வரவே இல்லை, என்ன பண்றதுன்னு ஃபீல் பண்ணவங்க இன்னைக்கு அவங்களுக்கு நிக்க சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை. அதே மாதிரி நிக்காம பணமும் வருமா? பணமும் வந்துடும் அவங்களுக்கு. எல்லா ராசிக்கும் சொல்ற ஒரே விஷயம், ஆடி மாதம் உள்ள வந்தா ஆவணி மாதம் ஒண்ணு பிறக்கும். கண்டிப்பா. ஓகே, அந்த ஆவணி மாதத்துல திருமணம் நடக்கும். அதான் அதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. எந்த விஷயத்துல விருச்சிக ராசி கவனமா இருக்கணும்? நெஞ்சு வலி அப்படின்னு இல்லாம முதுகு வலி, கை வலி இப்படி சொன்னாலும் இம்மிடியட்டா பார்க்கணும். இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகிறது? விருச்சிகம் இந்த ஆகஸ்ட்ல தொழில்ல செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. ஓகே, ஆகஸ்ட்ல முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கும், இந்த ஆகஸ்ட்ல இன்னும் அமோகம். எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு, ஆண்களே எடுத்துட்டீங்கன்னா எனக்கு தொழில் ஸ்டாப் ஆயிடுச்சு, வரவே இல்லை, என்ன பண்றதுன்னு ஃபீல் பண்ணவங்க இன்னைக்கு அவங்களுக்கு நிக்க சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை. அதே மாதிரி நிக்காம பணமும் வருமா? பணமும் வந்துடும் அவங்களுக்கு. நடக்காத பணம், வராத பணம், இதெல்லாம் எல்லா விஷயங்களும் நடந்துடும். அப்படி இந்த ஆகஸ்ட் மாசம் சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா விருச்சிகத்தை குரு பாக்குறாரு. அப்போ நீர் சிறப்பு என்னன்னா, நீர் ராசில இருந்து நீர் ராசியை பாக்குறாரு. அப்ப நீருக்கு நீர் பார்க்கும் போது ஒரு பலம் எப்பவுமே. நம்ம சரம் சிரம் உபயம்னு சொல்லுவோம். அடுத்தது கடல் நீர், இந்த நிலம் நீர்லாம் சொல்றதுல நீர் ராசி. அப்ப இந்த நீர்ல இருந்து நீர் ராசியை பார்க்கும்போது ரொம்ப நாள் முயற்சி பண்ணி ஒரு குழந்தை கிடைக்காது, 5 வருஷம் 7 வருஷம் 12 வருஷம் நிச்சயம் குழந்தை கிடைக்கிறதுக்கு ஒரு மருத்துவரை அணுகினால் அவங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு நிச்சயம். இவ்வளவு வருஷம் அவங்களுக்கு அதுக்கு முயற்சி பண்ணலைன்னா நிச்சயம் முயற்சி பண்ணணும். தொழில் நல்லா இருக்கும். குடும்பஸ்தானம், யாருக்காவது குடும்பத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, தன் மகனுக்கு கல்யாணம் ஆகல, ஒரு மகளுக்கு கல்யாணம் ஆகல, ரொம்ப நாளா ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, வராங்க பார்க்கல, பிடிக்கல, இப்படி சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம். எல்லா ராசிக்கும் சொல்ற ஒரே விஷயம், ஆடி மாதம் உள்ள வந்தா ஆவணி மாதம் ஒண்ணு பிறக்கும். கண்டிப்பா. ஓகே, அந்த ஆவணி மாதத்துல திருமணம் நடக்கும். அதான் அதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஆனி ஆடி ஆவணி. அப்ப இந்த ஆணி ஆடிய நடுவுல என்ன பண்ண, தன்னை கரெக்ட் பண்ணிக்க கூடிய மாதம் இது. அதனாலதான் அந்த ஆணி முடிஞ்சுன்னா ஆடி மாதத்தை தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு மாதமா 5 வெள்ளிக்கிழமை பொங்கல் வைத்து ஒரு கிரகங்களையும் கடவுளையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு மாதமா. சூப்பர், சரிங்களா? அதுதான் இந்த மாசம். இதுல விருச்சிக ராசிக்கு நல்ல சிறப்பான ஒரு பலன் உண்டு. ஏதோ ஒரு சுபகாரியம் கண்டிப்பா நடக்கும், நிச்சயமா அதுக்கு ஏற்பாடு ஆயிடும். சூப்பர். எந்த விஷயத்துல விருச்சிக ராசி கவனமா இருக்கணும்? ஹார்ட் என்னன்னா, நெஞ்சு வலி அப்படின்னு இல்லாம முதுகு வலி, கை வலி இப்படி சொன்னாலும் இம்மிடியட்டா பார்க்கணும். எல்லாரும் என்ன அப்படின்னு நினைப்பாங்க, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு தொடர்ந்து ஒரு வலி இருக்குன்னா அசால்ட்டா விடக்கூடாது. இது மட்டும் தான். அது இந்த ஆகஸ்ட் முடியறதுக்குள்ளே அது என்னன்னு தெரிஞ்சிடும், அதுக்கு ரிலீஸ் கொடுத்துரும். நம்ம அசால்ட்டா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு? விருச்சிகம் என்பதே முருகன் தான். ஓகே, பாலமுருகன். அவங்க ஒரு முறையாவது கொடைக்கானல் இருக்கக்கூடிய குழந்தை வேலை பெற போய் பார்க்கணும். இது ஏன் இந்த டிப்ஸ் அப்படின்னா, அவங்க லைஃப்ல அதை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்தா நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா அவங்க விருச்சிக ராசியில அவங்க லைஃபும் ஒரு ட்ரபிளா தான் போயிட்டு இருக்கும். அவங்களுடைய குழந்தைகளுடைய லைஃபும் கொஞ்சம் இதாக தான் போயிட்டு இருக்கும். அதெல்லாம் முடிக்கிறதுக்கு குழந்தை வேலைப்பர் அனுகிரகம் நிச்சயம் வேணும். அவருக்கு யோகம் இருந்தாதான் அவரை போய் பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம 9 நவபாஷானம் 9 பாசானத்துல உருவானக்கூடியவர் முருகர், இந்த மாதிரி சொல்றாங்க. அதுல மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு பாசனத்தை ஊத்தி அதுல செய்த முருகர் தான் குழந்தை வேலைப்பர். எக்ஸ்ட்ராவே ஒரு பாஷானம் அதுல இருக்கு. ஆனா நிச்சயம் பார்த்துட்டு வர்றது சிறப்பு. சூப்பர். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான பலன்கள் இருக்கீங்க. சூப்பர். இப்போ ராசிகள் அப்படின்னு எடுத்துட்டாவே கிரகங்களுடைய அமைப்புல தான், அது வருட கணக்கு கிரகங்கள், மாத கணக்கு வேற, வருட கணக்குகள் கிரகங்கள் வேற. அப்ப இந்த வருட கணக்கு கிரகங்கள்ல ரீதியா பார்க்கும்போது நம்மளுக்கு குரு பயிற்சி நடந்திருக்கு. அப்ப குரு பயிற்சி போக சனி பகவானும் பயிற்சி ஆயிருக்காரு. ஆனா
அவங்களுடைய வக்ர பயிற்சியிலையும் பார்வையிலும் தான் சில ராசிகளுக்கு நல்லா ஒரு சிறப்பு அம்சம்னு சொல்லலாம். ஆகஸ்ட் மாசத்துல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாகும். சுக்கிரனுடைய ஆதிக்கம் குறைவா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்ப நிறைய சொத்துகள் விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பாங்க. ஆனா முயற்சி பண்ணா முடிஞ்சிடும். அதே பாத்தீங்கன்னா திருமண தடை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமண தடையும் உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால அவங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும். மருத்துவ செலவு அதிகமா வச்சிருக்கு அப்படின்னா அதுல இருந்து இவங்க மீண்டு வரக்கூடிய அமைப்பு உண்டு. இப்ப சனி பகவான் வந்து எல்லாரும் சொல்றாங்க வக்ர பயிற்சின்னு சொல்றாங்க. அந்த வக்ரம் வந்து ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி போகிறது இல்லை, டிகிரியில தான் பின்னோக்கி வந்திருக்கு. அப்ப டிகிரியில வரும்போது அந்த பாயிண்ட் இப்போ நம்ம தடப்பட்டு அடுத்ததுக்கு ஜம்ப் ஆயிருக்கும். அந்த விஷயங்கள்லாம் இப்ப மறுபடியும் அது நம்ம செய்யற மாதிரி இருக்கும். இப்ப ரீஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீஒர்க் இப்போ ஒரு ஆல்ட்ரேஷன் பண்றது, ஒரு கட்டிடத்தை நம்ம வந்து நிர்ணயிக்கிறது, ஒரு வேலையில இருந்து விட்டு போன விஷயங்கள் நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இந்த வக்ரம் வந்து கொடுத்துரும். ஓகே மேம், சூப்பர். ஸோ இந்த ஆகஸ்ட் மாசத்துல வந்து இந்த ராசிகளுக்கு எல்லாம் செம்மையா இருக்கும், சொல்லவே வேண்டாம், நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னா எந்த ராசிகளுக்கு? உண்மையா மீன ராசிக்கு நல்லா இருக்கு. சனி பகவான் அங்க இருந்தாலும் குருவுடைய பார்வையில ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இது லக்னமாக கூட அவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா துலாத்துக்கு பார்வைகள் இல்லை அப்படின்னா அவங்க 2ஆம் இடத்துக்கு பார்வை இருக்கு. அப்படி துலாவும் இந்த காலகட்டத்துல ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. மகரத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில், இவ்வளோ நாள் எனக்கு தொழில்ல ரொம்ப நஷ்டம் இருக்கு, இல்ல புது தொழில ஆரம்பிக்கணும்னா நிச்சயமா ஆரம்பிச்சிருவாங்க. வித்தின் 48 daysல வந்து அவங்க தொழில ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே பாத்தீங்கன்னா ஆகஸ்டுக்கு மேல சூரியன் பயிற்சி வருது இல்லையா, அந்த சூரியன் தன்னோட வீட்டுல வந்து உட்கார போறாரு. அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு, மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு, அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. அதுல ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அவங்களுக்கு இருக்கு. சுக்கிரன் அப்படிங்கும் போது என்னன்னா இப்ப புதுசா வந்து ஒரு விஷயம் செய்யறேன் அப்படிங்கும் போது மட்டும் கொஞ்சம் இந்த வக்ர பயிற்சி முடிஞ்சு பண்ணா இன்னும் சிறப்பா இருக்கு. ஓகே, சூப்பர். மீனம் அதே போல மகரமா இருக்கட்டும், துலாம் ராசி, இந்த 3 ராசிகளுக்குமே வந்து பர்ஃபெக்டா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, சிலர் வந்து இந்த ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும், நிதானமா இருக்கணும்னா எந்தெந்த ராசிகள் கவனமா இருக்கணும்? எப்பவுமே 6, 8, 12 அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இடங்கள் வந்து எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா நம்ம சனி பகவான் வச்சு சொல்றோம், குரு பகவான் வச்சு சொல்றோம். அப்போ கடகத்துக்கு இப்ப ரொம்ப அமோகமா இருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் எதிரிகள் நிறைய உருவாகிட்டே இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அதே தனுசுக்கு அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகள்னால சில சங்கடங்கள் உண்டாகும். அது அவங்க வந்து ரொம்ப பாக்குற மாதிரி இருக்கும். கும்பத்துக்கு அப்படிங்கும் போது அடிக்கடி டயர்டு, உடம்பு ரீதியா அவங்க வந்து டயர்ட் ஆகிறது, ஒரு காரியத்துக்கு 2 டைம் செய்யற மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்துட்டா இந்த மாசத்தை அவங்க தாண்டி வந்துட்டா போதும். ஓகே, சூப்பர் சூப்பர். ஜூலை 26ல வந்து வக்ரம் ஆயிட்டாரு சனி. ஸோ இப்படி பல நிகழ்வுகள் நடந்திருக்குது இல்லையா? ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா ஸோ இந்த கடவுளை மட்டும் போய் பிடிச்சுக்கோங்க, எல்லா விஷயத்தையும் அவர் நடத்தி வச்சிருவாங்கன்னா அந்த 12 ராசியும் எந்த கடவுளை வழிபடலாம்? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கு தைரியம் இல்லை, என்னால வந்து தைரியமா ஒரு விஷயம் செயல்பட முடியல அப்படின்னா முருகனை போய் வழிபடுங்க. தொழில் ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னா நீங்க நரசிம்மர் போய் வழிபடுங்க. எனக்கு ரொம்ப பண கஷ்டமா இருக்கு, பொதுவா ஏன்னா எல்லா ராசிக்கும் இருக்கும் இல்லையா, மகாலட்சுமியை போய் வழிபடுங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கேன் நானு, ரொம்ப வந்து மருத்துவ செலவில் இருக்குன்னா காலபைரவரை போய் வழிபடுங்க. அடுத்தது என்ன, திருமண தடை, இந்த மாதிரி திருமண தடையெல்லாம் இருக்கு, நாங்க எந்த மாதிரி ஒரு கடவுளை வழிபடணும் அப்படின்னா பெருமாளை போய் வழிபடுங்க. சரியா? இப்படி நம்ம கடவுளை வந்து பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த கடவுள் தான் இவங்களுக்கு உகந்ததுல நம்ம பிரச்சனைக்குரிய ஒரு கடவுள் இந்த மாதிரி. இப்ப பார்ட்னர்ஷிப் செய்து ஒரு தொழில் பண்றாங்கன்னா தொழிலுக்கு அதிபதியே யாரு அப்படின்னா நிச்சயம் பெருமாள் தான். அடுத்ததுதான் நம்ம முருகனை கொண்டு வரோம். யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்ல, குழந்தையினால சில சங்கடங்கள் இருக்குன்னா கிருஷ்ணர் வழிபடுங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். ஆகஸ்ட் மாசம் வந்து என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுது, யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பொது பலனா கொடுத்துருக்கீங்க.